Hello everyone, welcome to post market analysis. So first of all, நம்மளோட லைவ் மார்க்கெட்ல நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம், இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் அடிச்சுட்டு லோ வந்து ஓடுத்திருக்கான். ஓகேங்களா? இப்போ இங்கே கிரியேட் பண்ண ஆர்டர் பிளாக் அப்படின்னா இது இம்பேலன்ஸோட இருக்கு. இது வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் நம்மளோட ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இப்போ எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் கொடுத்து ஒரு டேப் அடிச்சு இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி வித் இம்பேலன்ஸோட ட்ராப் நிறைய வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆல்சோ. அப்போ கீழே இம்பேலன்ஸ், கீழே வந்து இம்பேலன்ஸோட ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த இம்பேலன்ஸ் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே இருக்க சப்ளை ஜோன் நோக்கி போகும். இது 50 மினிட் ஜோன் அவர் மொத்தமாக எடுத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜோனுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்றத சொல்றேன். இந்த இடத்துல இந்த ஐ வந்து வயலட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சப்ளை தான் டேப் பண்ணிருக்கு. ஸோ இருந்தாலும் இங்கிருந்து இப்படி வந்துட்டு இங்க ஏதாவது நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது நம்மளோட மேக்ஸ் டார்கெட்டா இருக்கும். இப்படி போறோம் அப்படின்னா அங்க போய் சாக் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ண போறோம். ஆக்சுவலி ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டான வேவ் தான், பட் மார்க்கெட் மேல போகணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல சாக் கொடுத்தா நம்ம வந்து பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை எடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ எங்க போ அப்படின்னா இது லோ டு ஹை வந்து போடும்போது எக்ஸாக்டா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தாண்டி அதில் வந்து 886 வந்து நமக்கு வரும். ஆல்மோஸ்ட் 886 டேப் அடிச்சுட்டு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல வர்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ரேடர் எஸ்எல் வந்து வாங்கியாச்சு. மேக்ஸிமம் ஒரு 30 பாயிண்ட் வந்து சாலிடா வாங்கியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நோ மோர் ட்ரேட். பட் ஸோ நம்மளோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக 920க்கு ஸோ இந்த மாதிரி இந்த ட்ராப்புக்கு தான் போகணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேவ் வந்து ஃபோக்கஸ் பை வித் திஸ் வேவ் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த இடத்துல அந்த எஸ்எல் வாங்கியாச்சு. ஸோ இந்த எஸ்எல் வாங்கினதுக்கான ரீசன் வந்து இருக்கு. சப்ளை போட்டு வந்ததுனால அடி விழும் கன்ஃபார்மாக. இந்த இடத்துல 5 மினிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்து ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 5 மினிட்ஸோட செல் ஜோன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் வந்து கொடுத்தாச்சு. அந்த ஸ்டாக் கொடுத்ததுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 3 மினிட்ஸுக்கு மாத்துறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஓபி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் நம்ம லோ டைம் ஃப்ரேம் கூட மாற்றி பார்க்கலாம். கிளியர் ஆயில் அப்படின்னும் போது எக்ஸாக்டா அந்த இடம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் அடிக்க போறோம். ஓகேங்களா? இங்க செல் அடிக்கிறோம் அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒன் மோர் சாக் பார்த்து செல் அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல ப்ராப்பரா சாக் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல அகைன் இன்னொரு லோ வந்து உடையுது. இந்த லோ உடைஞ்சதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பேலன்ஸோட ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி இறக்கி இருக்கோம். இது வந்து நம்மளோட ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க செல் அடிச்சிருக்க முடியும். டார்கெட் இந்த லோ வந்து வச்சிருக்க முடியும், அதாவது ப்ரீவியஸ் லோ. ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு எங்க வந்து இம்பேலன்ஸ் இருக்கோ
இந்த இடத்துல மைனூட்டான ஒரு இம்பேலன்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா இருக்கான்னு தெரியல. ஓகேங்களா, இருக்கு. ஓகேங்களா, இந்த மைனூட்டான இம்பேலன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல ஒரு 1:6 ட்ரேட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ஜோனுக்கு இன்டியூஸ்மெண்ட் வந்து வரும். அதே மாதிரி தான் இதே சினாரியோ வந்து இங்க ட்ரை பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேட் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு எஸ்எல் அடிச்ச இடத்துல ட்ரேட் பண்ணுது அப்படின்னும் போது நீங்க வந்து செல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு, ஓகேங்களா, இதை ஸ்விங் ஹை லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணிட்டு நம்ம வந்து செல் அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான சாக் வந்து கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ சாக் அப்படின்றது இந்த லோ தட்டி இருக்கு. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது ஆக்சுவலி. ஓகேங்களா, இப்போ இல்லை அப்படின்னா இப்படி வந்தோம், இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு வேலையான ஸ்விங்காக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபெயிலியர் ஸ்விங் தான். பட் நமக்கு இந்த இடத்துலையும் ப்ரீமியம் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த இடத்துல எஸ்எல் வாங்கியாச்சு. அதோட வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் அப்படின்றத நம்ம பண்றது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மார்க்கெட்ல எங்களுக்கு ஒரு 10 o'clock அந்த ரேஞ்ச் வந்து தெரியும். நமக்கு சைட்வேஸ் அப்படின்றது தெரிஞ்சாச்சு. சைட்வேஸ் அப்படின்னும் போது ஒரு ட்ரேடை போட்டோம் அப்படின்னா ப்ரீமியத்தை கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா, நீங்க ஹை லோவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. அது ஒரு ரீசன். அதே மாதிரி இந்த இடம், ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பை எடுத்ததுக்கான மெயின் ரீசன் ஆஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். சப்ளை தொட்டு மார்க்கெட் வந்தோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல எதுவுமே சாக்கே கிடையாது ஆக்சுவலி. தேர் இஸ் நோ மோர் சாக், எதுவுமே இல்லை. இது ஆக்சுவலாக சாக்கான சாக் கிடையாது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா மேலே போயிட்டு திரும்ப வந்துட்டு மேலே தான் போயிருக்கோம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இங்க வந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த சினேரியா வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் எஸ்எல் வந்து வாங்கியாச்சு. இந்த இடத்துல நீங்க ஏதாச்சும் செல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெர்ஃபெக்டான செல் ட்ரெண்டாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா 24,700 கால் புட்டுக்கான பிபி லெவல் 181.6 அப்படின்றது 181.8 181.6 அப்படின்றது பெஸ்ட் லெவலில் நம்ம இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் பிலோவில் தான் இருக்கும். கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேண்டில் மேலே தான் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து ஜஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்கே மூவ் இருக்கான். ஸோ இதுவும் பெரிய மூவ் கிடையாது. இந்த இடத்துல எவ்வளோ கொடுத்துருக்கு 64 பாயிண்ட் லோ டு ஹை. அந்த இடத்துல ஸ்பாட் ஃபாலோ ஆனது பார்த்தீங்கன்னா ஜோன் தொட்டுட்டு 125 பாயிண்ட். ஸோ மினிமம் 50% ஆஃப் ப்ரீமியம் கூட கொடுக்கல. ஸோ நமக்கு சைட்வேஸ் தெரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு மார்க்கெட் விட்டு வெளியே இருக்கிறது தான் பெஸ்ட். ஸ்டில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் உள்ள வந்து உள்ளதான் கன்சாலிடேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இது ஒரு ரேஞ்ச் மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, லைக்லயே வந்து ஒரு சேனல், ஓகேங்களா, சேனல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல நீங்க ஈவன் ஒரு 1 மீட்டர் சாக்கை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா எடுத்துருக்கலாம். ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லை, நாட் சப்போர்ட்டட். ஓகேங்களா, இந்த இடத்துல வரும்போது நமக்கு 5 மினிட்ஸ்ல ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கும். மேக்ஸிமம் டார்கெட் இந்த இடம் ஒரு 1:6 ட்ரேட். ஓகேங்களா, பை மூவ் நாட் தட் மச். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக்ல ஸ்டாக் வந்து கொடுக்கலாம். மேலே இருக்க இந்த ஓபி மட்டும்தான் வந்து செல் அடிச்சிருக்க முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 120 பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ